பலியாகவும் ஒப்பு கொடுத்து முதலாவது ஆண்டோடைய அடிச்சோடு எப்படி இருக்குன்னா, இதுதான் மெசேஜை பார்த்துங்க. முதலாவது அடிச்சோடு, அவர் அடிச்சோடு எப்படிப்பட்டதா இருந்தது? படிமணி. கிறிஸ்து நமக்காக, நல்லா தெரிஞ்சுங்க, கிறிஸ்து நமக்காக படிமணி படிங்க பலியாகவும் ஒப்பு கொடுத்து, நல்லா பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டோடைய அடிச்சுவடு நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள். இதுதான் ஆண்டோடைய முதலாவது அடிச்சுவடு. அந்த அன்பு நம்மிடத்துல இருக்கிறதா? கணவன் மனைவிடத்தில் அன்பு இருக்கிறதா? மனைவி கணவனிடத்தில் அன்பு இருக்கிறதா? சகோதர சகோதரிடத்தில் அன்பு இருக்கிறதா? நம்ம குடும்பத்திலே நமக்கு அன்பு இல்லை, மற்ற இடத்துல எப்படி அன்பு காட்டுவோம்? ஆனா நீங்க இந்த பைபிள் முழு வேதத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் நமக்கு கீவேர்டா இருக்கும். யோவான் எடுங்க, யோவான் 3:6. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் 3:6. யோவான் 3:6. 1 யோவான். அவரில் நிலைத்திருக்கிற எவனும், பாருங்களேன், முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய அன்பில் படி நடக்கிறவன், அவரில் நிலைத்திருக்கிறவன் என்ன பண்ணுவான்? மாட்டான், பாவம் செஞ்சிருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஆண்டோடைய அடிச்சோடு, முதலாவது அடிச்சோடு என்னன்னா, அவர் மேல நிலைத்திருக்கிறவன், அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவன் அந்த அன்பின்படியே நடப்பான். நம்ம அந்த அன்பின்படியே நடக்கிறோமா? உலகத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்களே, உப்பு சாரமற்று போனா என்ன பண்ணணும்? உப்பு ஒரு தண்ணியில கலந்து போனா என்ன ஆகும்? அந்த தண்ணி என்ன டேஸ்ட் மாறும்? உப்பு தனியா மாறும். அப்ப இன்னும் ஆற்றல், இன்னும் மற்ற இடத்துல அன்பு காட்டலன்னா, இன்னும் நம்ம மற்ற இடத்துல அன்பு காட்டாம இன்னும் நம்ம பொறாமையோ எரிச்சலோ இருக்கிறதா, இன்னும் நம்ம அந்த தண்ணியில ஆண்டுக்குள்ள நிலைத்து இல்லை. இதுதான். அப்போ ஆண்டுடைய அடிச்சோடு ஆண்டுக்குள்ளே நிலைத்து இருக்கணும். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருந்தா, உன் மனசாட்சி ஆண்டவருக்கு விரோதமா செயல்படாம இருந்தா, நீங்க அது என்ன பண்ணுவ? உப்பாய் மாறி இருக்கு. ஆண்டோடைய அடிச்சோடு எதுனா, முதலாவது அவர்களை நிலைத்திருக்கணும். அன்பிலே நடக்கிறவர்கள் அவர்களை நிலைத்திருப்பார்கள். இரண்டாவது பாருங்களேன், கொலோசியர் 3:13 படிங்க. கொலோசியர் 3:13 படிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டானால், பாருங்களேன், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல பாருங்களேன், மன்னிக்கிற குணம். முதலாவது அவர் அடிச்சுவடுகள் அன்பில் மேல நடக்கணும். ரெண்டாவது மன்னிக்கிற குணம் தான் அவருடைய அடிச்சுவடு. நம்ம மன்னிக்கிறோமா? மற்றவர்கள் நாம் மன்னிக்கிறோமா? அவங்க செஞ்ச தவறை நாம் மன்னிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், தாழ்மையோட இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா ஒருத்தர் நம்ம தெரியாம ஒரு பாவம் ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அவரை நம்ம மன்னிக்கிறோமா? சகோதரனை மன்னிக்கிறோம், முதலாவது சகோதரியை மன்னிக்கிறோமா? அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அதுக்காக நம்ம மன்னிப்பு நம்ம கொடுக்குறோமா? இல்ல, அவன் என்ன செஞ்சுட்டான், எனக்கு விரோதமா என்ன பண்ண எழுப்பிட்டான், அவர் என்ன பண்ணுவார், நான் அழிச்சிருவேன், நம்ம என்ன பண்றோம், எழுப்புகிறோம். அது தேவனுடைய அடிச்சுவடுகள் அல்ல. ஆண்டவருக்கு விரோதமா அவன் சீசருக்கு தாங்க எழுப்பினாங்க.
யாரு அவருக்கு அன்பின் சீசனா இருந்தானோ பேதுரு தான் அவர் என்ன பண்ண 3 தினம் என்ன பண்ண மறுதளிக்க. யார் 12 3 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த சீசர்கள் தான் முதலாவது ஓடி போனாங்க. அப்போ முதலாவது யாரு நம்ம மன்னிக்கணும்? ஆண்டவரை நம்ம மன்னிக்க. பாவம் செஞ்சது யாரு? முதலாவது நம்ம தான். எல்லாமே கேட்டுட்டு எல்லாமே அவர் கூட வாழ்ந்து இரவு பகலும் அவரோடு கூட ஊழியம் செய்து அவருடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து எல்லாரும் தான் நம்ம முதலாவது நம்ம பேதுரு என்ன பண்றான்? மறுதளிக்கிறான், அவரை காட்டி கொடுக்கிறான். எத்தனையோ கிறிஸ்துவ வாழ்க்கையில அவரை காட்டி கொடுக்கிறோம், அவர் முழுவருக்கிறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஆனா அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? மன்னித்தார். எல்லாவற்றும் மன்னித்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக தான் அந்த கல்வாரி மலையில கூட ஆண்டவரே இவர்களை மன்னி. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாத்தீங்களா? அவர் அடிச்சு ஓடுங்க சும்மா சாதாரணமா கிடையாதுங்க. நம்ம நடந்து முடியாது. நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, ஆனா மன்னிக்கிற குணம் சில பேருக்கு என்ன பண்ணல. எனக்கு கூட இருக்காது, கோபம் வரும். மாம்சத்துல நீங்க எப்பயும் போராடிங்கன்னா மாம்சத்துல விழுந்துருவீங்க. இது நிஜம். மாம்சத்துல எப்பயும் நீங்க போராடாதீங்க. உங்க மாம்சம் என்ன பண்ண பலவீனமானது. அப்போ ஒருத்தர் மன்னிக்கணும், உங்க மாம்சம் சொல்லும் நான் ஏன் மன்னிக்கணும்? அவன் பண்ண பாவத்துக்கு நான் ஏன் மன்னிக்கணும்? நான் பாவம் பண்ணனா நான் இல்லை, நான் ஏன் மன்னிக்கணும்? ஆனா பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றுக்கொண்டார். அவர் நிலைத்திருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கள? அவரை மன்னிக்கும். இதாவே தாங்கள் செய்தது என்னவென்று அறியவில்லை. அது சொன்னார்ல கல்வாரி மலையில 7 வார்த்தையில. அப்போ மன்னிக்கிற குணம் தான் அவருடைய அடிச்சோடு. 2வது காரியம் பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்க. இந்த கலாத்தியர் 6:2 எடுத்து வைங்க. 3வது காரியம் அவரை நிலைத்திருக்கிறவர்கள் அவர் அடிச்சோடு. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. உன் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? 3வது காரியம் உன் சிந்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லதா நினைக்கிறோமா? இங்கதான் உட்கார்ந்து இருப்போம், ஆனா நம்ம சிந்தை எங்க இருக்குதுங்க? இங்கதான் உட்கார்ந்து இருப்போம், வீட்டுல தான் இருப்போம். அவங்க ஏதோ ஒரு தவறு, அவங்க சிந்தை நம்ம எப்படி இருக்குது? ஆண்டவர் சிந்தையை கவனித்து பார்க்கிற, ஆண்டவர் இருதயத்தை கவனித்து பார்க்கிற. உலகம் உன் மாம்சம் புரியவன கண்ணை பார்க்கும், முகத்தை பார்க்கும், நீ கோபமா இருக்குன்னா தெரியும். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கணும், உன் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு. ஆபிரகாம் இடத்துல என்ன பண்றாங்க? ஆபிரகாம் இடத்துல எல்லாம் கொள்ளையாடை பொருளா என்ன பண்றாங்க? பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ற? ஆபிரகாமே ஆண்டவரிடத்துல போகும்போது ஆண்டவர் சொல்ல கேடகமும் மகாபெரும் பலனா இருக்கிற என்று சொல்லும் போது ஆண்டவர் அப்படியே என்ன பண்றாரு? எப்படி கொண்டு போனாலும் அப்படியே ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. அப்போ அந்த ராஜா 7 ராஜால ஒரு ராஜா சொல்றாரு, ஆபிரகாமே உனக்கு என்ன தேவை? வானத்திற்கும் எங்க சகலத்தை என்ன பண்றேன் உனக்கு கொடுக்கிறேன், இந்த மக்களை மட்டும் என்ன பண்றேன் எனக்கு கொடுக்குற அப்படி சொல்லும் போது, இதெல்லாம் உன்னாலதான் முடிஞ்சது என்று சொல்லும்போது ஆபிரகாம் தாழ்மையோட ஒரு காரியம் பண்ணலாம். இந்த காலில் போட்டிருக்க அந்த பாதரட்சை கூட அவருக்கு சமானம் கிடையாது. நீங்க அதை கூட விட்டுருங்க. யோவான் ஸ்நானகர் இருக்கிறார்ல, அவருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டுடைய அடிச்சுவடுகளுக்காக அவன் வலியை ஆயத்தம் பண்ண வந்தான். அவருதான் என்ன பண்ணுவார்? ஆண்டவருக்காக வந்தாங்கன்னு நம்ம நிறைய பேர் சொன்னாங்க. அவன் சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? அவன் பாதரட்சியை தொட கூட என்ன பண்ண அது நீங்க சொல்ல முடியுமா? நம்ம ஒரு ஜாப் பண்ணிட்டு அவங்க சோகம் கட்டா என்னாலதான் ஜாப் பண்ணிட்டோம். உங்க சிந்தை நினைக்குது இல்ல? நீங்க ஜாப் பண்றீங்க, ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை கிடைச்சோன்னு தான் சொல்றோம் நம்ம, நாங்க ஜாப் பண்ணோம் அதனால விடுதலை கிடைச்சிருச்சு. எங்க சபை ஜெபிச்சது அதனாலதான் விடுதலை கிடைச்சு. சபை ஜெபிக்கலங்க, உங்க சிந்தையை பார்த்து உங்க ஜபம் உண்மையா இருந்தா ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எப்பயும் அப்படிப்பட்ட சிந்தையோட கூட இருக்காதீங்க. உங்க சிந்தை எப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய சிந்தையை போல மாறும். ஆண்டவருடைய சிந்தை எப்படின்னா ராம் முழுவதும்
உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற சிந்தையாய் நீ கண்ண மூடி ஜெபிக்கும் போதெல்லாம் உனக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு 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 கூட்டத்துல பேசி கொண்டு இருக்கும் போது அவர் சகோதரனும் தாயும் வரும்போது ஆண்டவரிடத்துல சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்க தாயாரும் உங்க சகோதரன் வந்திருக்கிறாங்க, யார் எனக்கு தாய் யார் எனக்கு சகோதரன்? ஆனா அந்த கல்வாரி அந்த மலையில அது இருக்கும் போது இதோ உன் தாய் இதோ அவர் சிந்தை கவனிச்சு பார்த்தீங்களா? அந்த அன்பின் வழி நடக்கிறவர்கள் அந்த சிந்தை உள்ளவர்களா அந்த பெற்ற தாய் இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்வேன் என்று நினைக்கிற அந்த சிந்தனையை பெற்று அவர் சிந்தனையை நினைச்சவர்கள் தான் சொல்றாரு யோவானை பார்த்து, இதோ தாய் இதோ. இதுதாங்க அன்பின் வழி. நம்ம நடக்கிறோமா? நமக்கு பாவம் செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு உபத்திரம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அவங்க ஒருவேளை ஜுரத்திலையோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்திலயோ இருக்கும் போது எனக்கு இப்படி பண்ணிட்டு அதனால தான் அப்படி ஆயிடுச்சு நம்ம சிந்தனை நினைக்குது. கரெக்டா? நம்ம நினைக்கிறோமா? படுத்த படிக்கையா இருக்கிறோம், நம்ம கேலி பண்ணுவோம். பாத்தியா எனக்கு விரோதமா அவர் இருந்தா அதனால ஆண்டவர் அடிச்ச, ஆண்டவர்லாம் அடிக்க மாட்டாங்க அந்த சிந்தை. ஆனா ஆண்டோடைய சிந்தை அப்படிப்பட்டதா நம்ம வாழ்க்கையில அது கொண்டு அது மாத்திரம் கலாத்தியர் 6:2 படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 6:2 படிங்க. பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் என்னது? மோசேயின் பிரமாணம் தெரியும், கிறிஸ்துவின் பிரமாணம் என்னது? நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தின் பலி அப்படின்னா அன்பு காட்டுற இடத்துல அன்பு காட்டு. ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டு. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். நம்ம காட்டுறோமா? ஒரு கண்ணத்தை காட்டுறோமா? அடிச்சா 2 அடி சேர்த்து அடிச்சுதான் வரும் தவிர நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம கை கொள்ளல. ஜப தலைவர்களா ஆண்டவரிடத்துல வந்து நீங்க ஓய்வு நாளா இருக்குது, இன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிற ஒரு மாடு ஒரு கிணத்துல விழுந்துருச்சு, அதை காப்பாற்றுறது நீதியா இல்ல நீதி இல்லையான்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? நீதிதான் சொல்றோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அனுதினமும் என்ன பண்றோம்? அதுபடி நடக்கிறவர்கள் நீதி உள்ளவர். அன்பு தான் சொல்றாரு, அன்பு சகலத்தை என்ன பண்ணும்? ஆவி ஒரு இடத்துல இருந்தாலும் கனி ஒரு இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிரமாணப்படி ஒரு இடத்துல அன்பு இல்லைன்னா அது எல்லாமே என்ன பண்ணும்? நீ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, பெரிய ஜெப வீரனா இருந்தாலும் சரி, இடத்துல அன்பு இல்லைன்னா அன்பின் பிரமாணம் படியாக உலகத்திற்கு அவர் வந்தார். அதுதான் பிரமாணம். இப்ப தெரியுது ஆண்டோடைய அடிச்சுவடுகள் அப்படின்னு. இதுதாங்க அவருடைய பிரமாணம். இன்னொரு எடுத்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. இதுதான் நமக்கு நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு கூட இல்லை. இப்ப வரும்போது ரொம்ப கோபமா இருந்தேன் எங்க அம்மா மேல. பொறுமையோட எங்க அம்மாவை நான் நோக்கி பார்த்துட்டு இந்த டைம் ஆகிட்டே இருக்குது, 6 ஆகுது. இதை திட்டுனா நம்ம வார்த்தை என்ன ஆயிடும்? அசட்டையாயிடுமே. நம்ம இதை பத்தி சொல்ல போறோம். இப்போ அவங்க மேல கோவப்பட்டனா அந்த அன்பு அந்த பொறுமை நம்ம இடத்துல இல்லாம போயிடுமே. வரும்போதெல்லாம் இனினா தெரியல, குன்றத்தூர் இது வரைக்கும் நான் இவ்வளோ டிராபிக் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ டிராபிக். வண்டிக்கு நடுவில் ஒருத்தர் போறான், ஒவ்வொரு இதுவும் கிராஸ் பண்ண ஒருத்தர் அவனை திட்டுறதுக்கும் என் மனசு வருது. 2வது இந்த வேதத்தை நான் மற்றவங்க சொல்லும் போது முதலாவது நான் பண்ணணும், நான் வந்து பொறுமையோட கூட இருக்கணும். புரியுதுங்களா? இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் எனக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசுறதுக்கு என் வாயனா அடக்கல. ஆண்டவரே நான் பொறுமையா இருக்கணும், எங்க அம்மாவை எதுவும் சொல்லிடக்கூடாது, அம்மா என்ன சொல்லிடக்கூடாது. என்ன பண்றோம்? பத்திரமா பாதுகாத்து கொண்டு வர வரைக்கும் என்ன பண்ணுவோம்? பொறுமையா இருக்கணும். அதை எடுத்து படிங்க பார்க்கலாம். அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடக்கும். பொறுமை இல்லை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் நடத்துவார். 1 தீமோத்தேயு 1:16 படிங்க பார்க்கலாம்.
நான் முடிக்க போறேன், சீக்கிரம் படிக்கலாம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் மேல் பிரதான பாவி. நல்லா பார்த்துங்க, 13 அதிகாரம் எழுதின ஒரு தேவ மனிதன் அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துங்க, பிரதான பாவி. அப்ப நம்மளாம் எந்த லிஸ்ட்ல சேர்ந்திருப்போம்? ஆண்டவருக்காக 13 அதிகாரத்தை எழுதின ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, நான் பிரதான பாவி. நிழல் பட்டே சுகமான அத்தனையோ பேர் பவுலுடைய நிழல் பட்டு. ஆனா அவர் தாழ்த்துறாரு பாருங்க, எப்படி அவர் பொறுமையை பாருங்களேன். எத்தனையோ அவர் சொல்ற கப்பல் சேதத்தில் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, அடிச்சு தூக்கி போட்டுருக்கிறாங்க. செத்துட்டான்னு என்ன பண்றாங்க, தூக்கி போட்டுருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்ற லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல போராட்டத்தை போறாங்க. நல்லா தெரிஞ்ச வாலிப பிள்ளைகளை 3 பேரும் சரி, இப்ப எடுத்தவங்களும் சரி, நல்ல போராட்டம்னா சில அடிகள்ல விழதான் செய்யும். சில போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளதான் செய்யும். அதுதான் தேவனுடைய அடிச்சுவடு. இப்ப பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. 3 நாளோ 4 நாளோ 1 வாரமோ 2 வாரமோ எனக்கு தெரியாது. ஆனா முதலாவது நீங்கள் ஆண்டவருக்குள்ள பிறக்க போகிறீங்க. ஆண்டவருக்குள்ள இதோடு கூட உங்கள் பேர் எழுத போது முதலாவது ஆண்டவருடைய அடிச்சோடு உங்கள் மேல நீங்க உங்க 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 மாம்சத்து மேல நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்களோ, நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ அதே போல பிறரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது பொறுமையோடு கூட தாழ்மையோடு கூட இருங்க. 2வது அவருடைய பிரமாணத்தை நம் இறுதி யாத்திரை போக வரைக்கும் அவருடைய அன்பின் பிரமாணத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, 6வது 2 பேதுரு 3:9, வெளிப்படுத்தல் 11, அதே போல வெளிப்படுத்தல் 6:10. இதை மட்டும் பாருங்க, வெளிப்படுத்தல் 6:11 மட்டும் படிக்கலாம். இது மட்டும் சொல்லிடுறேன். ஏன் இன்னும் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு? நம்ம பாவம் செய்யறோம். நிறைய பேர் பாவம் செய்ய நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் சொல்ல, ஐயோ இவன் பாவம் செய்யற, இவன் மட்டும் என் உயிரோட கூட இருக்கிறான். நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல, நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கோம்ல, அவன் பாவம் செய்யறான், அவனா நல்லா வாங்குறான், நான் எந்த பாவம் செய்யல, எனக்கு எந்த காரியம் நடந்தது, ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஆண்டவருக்கு கண் இல்லையா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விடைய ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த நாள்ல உங்ககிட்ட சொல்றாரு. வெளிப்படுத்தல் 6:11 படிக்கலாம். அப்போது அவர்கள் ஒவ்வொருக்கும் வெள்ளை அங்கிகள், நல்லா பார்த்துக்க, வெள்ளை அங்கிகள் கொடுப்பட்டு அன்றியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பரலோகத்துல இருக்கிற ஆண்டவரால ரத்த சாட்சியாய் மரித்த மக்கள் என்ன பண்றாங்க? ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, இன்னும் ஏன் பொறுமையா இருக்கிறீங்க? இன்னும் என்ன பண்றாங்க? பொறுமையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, அது 10வது வசனத்தை படிக்கலாம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிறவர்களுக்கு எங்கள் ரத்தத்தை குறித்து பாருங்களேன், எதுவரைக்கும் காயின் ஆபேலிலிருந்து இதுவரைக்கும் ரத்த சாட்சியாய் மரித்த எல்லா மனிதரிடத்தையும் என்ன பண்றாங்க? எதுவரைக்கும் ஆண்டவரை பொறுமையா இருக்கு. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? நீடிய பொறுமை உள்ளவராக. அந்த நீடிய பொறுமை இல்லைன்னா நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், நானும் அடித்தனும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க. அவர் கொஞ்ச நேரத்துல அவருடைய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வந்திருந்தா இந்நேரம் இந்த சபை உருவாயிருக்காரு அவர் நினைச்சிருந்தார். ஆனா ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா? அநேகர், நான் கூட நிறைய கிறிஸ்தவர் கூட அந்த ஒரு நீடிய பொறுமையோடு கூட நம்ம வாழ்கிறோமா?
நம்ம வாழ்க்கையில நீங்க நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லிட்டாரு. வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்னைக்கு பாத்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் நம்ம நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறோமா? அந்த ஒரு வருடமே நீடிய பொறுமை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த வருடம் ஒன்று என்ன பண்ணுவேன், மழையை போல நம்மளோட சந்ததியை பெருக்குவேன். ஆண்டவர் நம்மளை என்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த வாக்கு தத்தத்திலே நம்ம நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. அது ஒரு 2 வாரம் 3 வாரத்துல அதை நம்ம மறந்துடும். ஆனா ஆபிரகாம் எடுத்து பாருங்களேன், அவன் நீடிய பொறுமையோடு கூட இருக்கும். ஆண்டவர் 70 வயசுல அவனுக்கு பிள்ளை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாரு. 100 வயசுல தான் பிள்ளை கொடுத்தாரு. அது வரைக்கும் அவனுடைய நீடிய பொறுமை ஆண்டவர் பார்க்க. அப்போ நமக்கு ஆசீர்வாதம் ஒன்று வரலன்னா ஆண்டவர் நம்மை சோதிக்க, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நம்ம நடக்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று நம்ம நினைக்கணும். அதுல நீடிய பொறுமையோடு கூட நம்ம நடக்கணும். பொறுமையோடு கூட நடக்கிறவன் ஆம கதை தெரியுமா? முயல் ஆம கதை. ஆம என்ன பண்ணுவோம்? பொறுமையோடு நடந்து கடைசியில் யார் ஜெயிக்கணும்? ஆம தான் ஜெயிப்போம். முயல் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் என்ன பண்ணுவோம்? இலைப்பாறத்துக்கு ஒரு இடத்துல உட்காந்துரும். ஆனா நீடிய பொறுமையோடு கூட ஆம என்ன பண்ணும்? நடந்து போய் கடைசியில் ஜெயிக்கிறது ஆமதான். அப்போ நம்ம வாழ்க்கையில நீடிய பொறுமை இருக்கிறவன் கடைசியில ஜெயிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, 6வது எபிரேயர் 3:1-2 படிகளை முடிக்க போறேன். இன்னொருத்தர் பிலிப்பு 2ஆம் அதிகாரம் எடுத்து வைங்க. இப்படி இருக்க 1-2 எபிரேயர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரர், உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. உலகத்தை யாரையும் கவனித்து பார்க்காதீங்க. பாஸ்டர் சரி, என்னையும் சரி, நீங்க பரிசுத்தவான் என்று சொல்ற உலகத்துல பரிசுத்தவான கூட நீங்க கவனித்து பார்க்காதீங்க. என்ன பவுல் சொல்றாருன்னா, ஆண்டவரை கவனித்து பாருங்க. அன்பான சகோதரனே, நீ ஆண்டவர் மட்டும் கவனித்து பாரு. ஏன்னா அவரு அடிச்சுவடுதான் நமக்காக பரிந்து பேசுறது. எந்த மனிதனுடைய அடிச்சுவடும் சொல்ற தலைவரும், நீ சொல்ற எல்லா மனிதனும் சரி, அவனுடைய அடிச்சுவடை மாத்திரம் தான் பார்த்து கொண்டு போனா. மற்றவருக்காக அவன் அடிச்சுவடு இல்லை. மற்றவருக்காக பரிந்து பேசுற அடிச்சுவடு கிடையாது. ஏழைகளுக்கு இறங்குறவன் என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுக்கிறான்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா உண்மையாக வாழ்ந்து காட்டினது ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவருடைய அடிச்சுவடுகள் அப்படிப்பட்டதா இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னப்பா முதலாக என்ன பண்றாரு? கிறிஸ்துவை நான் பண்ண பின்பற்றது போல என்ன பின்பற்றுன்னு சொல்றாரு. 2வது பரிசுத்தவான்களே ஆண்டவரை பற்றி அவன் சொல்றான். அவனுக்கு ஸ்டேட்மெண்ட் நல்லா சொல்றான் பாருங்க. தேவனை நோக்கி பாருங்க, அவருடைய அடிச்சுவடு. என்ன கூட பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. படிக்கணும். மோசே பாருங்க, எங்க உள்ள ஃபர்ஸ்ட் வீடுனா என்னங்க? நம்ம வீடு என்ன பண்ணுவோம்? சபதா வீடு, அதுதான் ஆண்டவர் வாசம் செய்யறார். ஆனா ஆவிக்குரிய வீடு என்ன? இருதயத்துல. இந்த இருதயத்துல எங்க உண்மை உள்ளவனா இருந்தான் அவன் இருதயத்துல, மோசே அவனுடைய இருதயத்துல எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். நீங்க பொய் சொல்றது உங்க இருதயத்துக்கு தெரியும். மனிதன் உங்களுக்கு எவ்வளவு தான் சப்போர்ட் பண்ணாலும் சரி, 100 பேரை நீ கூட்டி கொண்டு வந்து நான் பொய் சொல்றேன், நான் உண்மை நீ நிரூபிச்சாலும் சரி, உன் இருதயத்துக்கு உங்களுக்கு தெரியும் நீ பொய் தான் சொல்ற. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய அர்த்தத்துல பாருங்க, அவன் இருதயத்திற்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். நீ உங்க இருதயத்துக்கு உண்மையா இருக்கிறியா? அவர் அடிச்சோட நீ பெற்றுக்கொள்ளியா? உண்மையா இருக்கிறியா ஆண்டவருக்குள்ள? ஒண்ணு இல்லைங்க, நீங்க வேளாங்கண்ணிகளா நீங்க போய் பாருங்க, கிறிஸ்துவர் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, அசு கூட இருக்குங்களா, அந்த பிள்ளை ஒரு இந்து பிள்ளை தான். ஆனா ஆண்டவரை இருதயத்தை ஏற்றுக்கொள்ள
நம்ம வந்து ஒயிட் போட்டு நல்லா பைபிள் எடுத்துட்டு புது பைபிள் எடுத்துட்டு வந்து அது பிரிக்காம எத்தனை பேர் உங்க பைபிளை நீங்க பிரிச்சு பார்த்தது? பைபிளை பார்த்தாலே தெரியும். உங்க இருதயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? விரோதமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுதா? மோசே எதற்கு உண்மை? மோசே ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு கொலைக்காரர், ஒரு பாவம் செஞ்சார். ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ பேசுன்னு சொல்லும்போது என்ன பண்றாரு? உங்க கோவத்துல என்ன பண்றான்? அந்த கண்மலையை பார்த்து அடிக்கிறான். அவன் கோவம் உள்ள ஒரு ஆளு. ஆனா ஆண்டவரே அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் எங்க வீட்டுல எங்கேயும் என்ன பண்றான்? உண்மை உள்ளவனா இருக்கிறான். அப்ப அவன் இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வேலைகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர் கூட நடந்துதான் போவாங்க. ஆனா பொட்டு வச்சு பூ வச்சு என்ன பண்ண முட்டிக்கால போட்டு ஆண்டவர் நம்பியில போவாங்க. இந்த கொரோனால 25% வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர் மனம் திரும்பல, இந்துதான் மனம் திரும்பல. மனம் திரும்புதல் சரீரத்தை இல்ல. நல்லா தெரிஞ்ச பிள்ளைகளை, சரீரத்துல நீ மாறினா போதாது. நீ உங்க பாஸ்டர் முழுக்கி எடுத்துட்டு சரீரம் மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? தண்ணியிலால முழுகா மட்டும் நீ ஞானஸ்தானம் பெற்றுக்க மாட்ட. உங்க இருதயம் முழுகணும். ஆண்டவருக்குள்ள உங்க இருதயம் என்ன பண்ணும்? முழுக்கப்படணும். உங்க இருதயத்துக்கு நீ ஏற்றவனாய், உங்க இருதயத்துக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கணும். இதுதான் தேவனுடைய அடிச்சுவடு. ரொம்ப படிச்சவனா கிடையாதுங்க, ரொம்ப உலக ஞானம் எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் இருதயத்துக்கு நான் ஆண்டவருக்கு நான் ஏற்றவனா இருக்கேன். எந்த பாவம் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் நான் இது பாவம் செய்ய நான் கண்டிப்பா நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். வீட்டுல நான் பொய் சொல்றேனோ எது சொல்றேனோ, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ, எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி என்ன நினைக்கிறாங்க, நான் எதுவுமே கவலைப்பட்டேன். முதலாவது கவலைப்பட்டு. ஆனா இப்ப எந்த கவலையும் கிடையாது. என்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுருவேன். ஆனா என் இருதயத்துல ஆண்டவரிடத்துல நான் சொல்லுவேன், ஆண்டவர் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் என்னை மன்னிக்கிறேன். அந்த கிழமையை நான் சொல்லிடுவேன், தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவர் என்னை மன்னி. உன் இருதயத்துக்கு அது இதை மட்டும் நீ நினைச்சு பாரு, தவறுகள் நீ செய்ய மாட்டேங்க. நீ ஆண்டவரிடத்துல முதலாவது முறையிடு. ஆண்டவரே, என் இருதயத்துல நான் உண்மை இல்லாமனா இருக்கிறேன். என் இருதயத்துக்கு முதலாவது உண்மை உள்ளவனா இருக்கு. முதலாவது நீ எடுக்கிற தீர்மானம், அருமையான பிள்ளைகள், நீங்க எடுக்கிற 3 பேர் எடுக்கிற ஒரு தீர்மானம், என் இருதயத்துக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கு. ஆண்டவர் தங்குகிற அந்த வீடு, அதுல நான் உண்மையா இருக்கணும். அப்போ மோசே தன் இருதயத்துக்கு உண்மையா இருக்கணும். அதை எடுத்தவங்க வாசிப்போம். கடைசியாக பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 6-7 சீக்கிரம் படிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், பாருங்க நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய தேவனுடைய உருவமாய் இருந்தும். யாரு? பிதா போல கிறிஸ்துவும் அவரே போல இருந்தாரு. நல்லா பாருங்க, படிக்கலாம். அந்த வார்த்தையை நல்லா அனுபவிச்சு படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு தேவன், பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு காரியம். அது லாஸ்ட்ல ரொம்ப டச் பண்ண ஒரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அது படிக்கலாம். அது நல்லா நீங்க அண்டர்லைன் கூட பண்ணி பாருங்க. நீங்க எப்போதான் உங்களுக்கு பெருமை வந்து தலை தூக்குதோ, எப்பெல்லாம் நான் பெரிய ஆளு, நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன் அப்படி சொல்லும் போது, இந்த வேதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாதுங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவரு தேவனுடைய சாயலாவே இருந்தார். ஆனா அவரிடத்துல என்ன இருந்ததை பாருங்களேன், படிங்களேன். பாருங்க, தம்மை தாமே, யாரையும் அவரை வெறுமையாக்கல, யாரும் சொல்லி அவர் வெறுமையாகல, தாழ்மையாகல, தம்மை தாமே. நல்லா புரிஞ்சுங்க அந்த அர்த்தத்தை பாருங்க. அவரே அவர் என்ன பண்றார்? தாழ்மைப்படுத்தி கொண்டார். அன்பான தேவ பிள்ளையே, நீயே ஒண்ணு என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு முன்பாக, நான் மனுஷனுக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்துன்னு சொல்லல. ஆண்டவருக்கு முன்பாக உன் அறிவு, ஆண்டவருக்கு முன்பாக உன் அழகு, ஆண்டவருக்கு முன்பாக உன் ஐஸ்வர்யம், எது இருந்தாலும் உன் தாழ்மையோட கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் தம்மை தாமே தாழ்மை உருவாக. யாரெல்லாம் ஆண்டவருக்கு சமமாய் நான் இருக்கிறேன்னு சொல்ல, பிசாசு எப்படி ஆண்டவருக்கு நிகராய் என்ன பண்ணுவேன்? நான் ஏறுவேன். ஆண்டவர் மகிமையில் என்ன பண்ணுவேன்? சிங்காசனத்தை நான் உட்கார்வேன்னு சொல்லும் போது, நினைக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு? கீழே தள்ளி விட்டார். நீங்க நினைச்சா போதுங்க, ஆண்டவர் உங்களை தள்ளி விட்டுருவார். பெருமை எப்போது கிறிஸ்துவனுக்கு வரக்கூடாது. பணத்திலேயோ பொருளையோ எந்த காரியமும் சரி,
பெருமைன்னு வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில அழிவு நிச்சயம் நீங்களே நம்பிங்க. உன் சட்டையில பெருமை இருக்கக்கூடாதுங்க. நான் நிறைய நாள் நான் நினைப்பேன், என் சட்டையை பார்த்து ஒரு பெருமையா நீ பணக்காரன் சொல்லிடக்கூடாதுன்னு நான் நிறைய வாட்டி நான் பார்த்தேன். செயின்ல ஒரு இது இருக்கணும், கம்பல்ல ஒரு இது இருக்கும். பெருமையா எதையும் நீ காட்டிட கூடாது. உன்னை பாக்குற ஆண்டவர் பாக்குறாரு. இதுதான் நிச்சயம். நீ நடக்கலங்க, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா, பைபிளை தூக்கிட்டா, உன் வாழ்க்கையில நீ கிறிஸ்துவ போல மாறணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீ இதை தூக்கிட்டு நீ பாவம் செஞ்சா, நீ பாவம் செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. எல்லா கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் எல்லா இடத்துக்கும் போய் பாருங்க, ஆண்டவர் நல்லவர் தாங்க, ஆண்டவர் பின்பற்றவங்க கேட்டவங்க இதான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் நல்லவர் தான், அவர் நல்லவர், எல்லாரும் மன்னிக்கிறவருங்க. ஆனா கிறிஸ்துவ இடத்துல மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவ தான் பாதி தான் பண்றாங்க, எல்லாரையும் இது பண்றாங்க. ஆனா அதை நம்ம மாத்தணும். நம்ம மனசு தாழ்மையுள்ள இதெல்லாம் மாத்தணும். இதுவரைக்கும் நீங்க எப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொன்னேன். ஆண்டோட தாழ்மையோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவங்க கடைசியா நான் டக்குன்னு சொல்றேன், நீ பாருங்க, குறிச்சு கொடுங்க. ஆண்டோடைய அடிச்சுவடுகளை அவரெல்லாம் பின்பற்றுகிறார். ரோமர் 8 அவருடைய சொந்த பிள்ளையாக மாறுகிறார்கள். 2 கொரிந்தியர் 1:6 அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 2:18 அவருக்கு உத்தம பிள்ளையாக நாம மாற முடியும். எபிரேயர் 13:12 பரிசுத்தமாக நாம மாற முடியும். 1 பேதுரு 2:19 பிரியமுள்ள மகனாக மாற முடியும். 1 பேதுரு 4:1-2 அவருடைய சித்தத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். 1 பேதுரு 4:13 அவருடைய பாசத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளாக. 2 கொரிந்தியர் 1:5 அதே போல 2 தீமோத்தேயு 12 அவருடைய சித்தத்தின்படியே நம்ம வாழ நம்ம பண்ண முடியும். அவர் நம்ம என்ன பண்றாரு? தகுதிப்படுத்துகிறார். இப்படிலாம் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? திறப்படுத்தி, பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி ஒரு ஆண்டுக்குள்ளே 2020 எத்தனையோ மனிதர் இழந்தோம். அவருடைய அடிச்சுவடுகளை நம்பி எப்படியோ பிடித்து கொண்டு 21 வந்துட்டோம். ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சோம். இப்ப 2வது கண்டத்தும் நமக்கு நேராக வந்து இருக்கிறது. ஒரு கண்டத்துல எப்படி தப்பிச்சோமோ அதே போல 2வது கண்டத்துல நீங்க தப்பிக்கணும்னா, உயிரை உங்களிடத்துல இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், இங்க இருக்கிற டாக்டரை நம்பாதீங்க, ஊசியை நம்பாதீங்க, நீங்க உங்க பலத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் இதையும் ஆண்டவர் மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை பாருங்க. ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காதுங்க. தாழ்மையிலே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், எந்த விஷயத்திலும் தேவனுடைய சபையை, தேவனுடைய நேரத்துக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க வேற உலகத்தின் காரியத்துக்கு போய்விடாதீங்க. ஏன்னா அவருடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா அவர் ரத்தம் கூட எனக்கு இந்த பிளட் குத்தும் போது நான் நினைச்சேன், நிஜமா நினைச்சேன். எங்க அப்பா பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தாரு. எனக்கு ஒரு நரம்பு வரலன்ட்டு நம்ம இன்னொரு நரம்பு ஒரு பெண்ணு குத்துது, சின்ன பொண்ணுங்க தான், 2 குத்துது. இது ஒரு நரம்பு ஒண்ணு செட் ஆகலன்னு பொண்ணு புடுங்குது. புடுங்கும் போது எனக்கு வலிக்குது, அது தெரியுது, நான் கத்துறேன், அது சிரிக்குது. வலி யாருக்கு? எனக்கு தான். திரும்பி பிடுங்கி திரும்பி குத்துது அதே பக்கத்துல. இங்க வீங்கி ரத்தம் வந்துட்டே இருக்குது, இங்க குத்துது. திருப்பி பிடிங்க, இங்கேயும் நான் பண்ணல, இன்னும் அந்த இதுக்குள்ள சேரல, இன்னும் உங்களுக்கு என்ன அந்த குளுக்கோஸ் போல, திருப்பி 4 வாட்டி எடுத்து. ஆனா வலி யாருக்கு? எனக்கு வலி. அது சரி, நான் கேட்டேன், ஏமா புடிங்க குத்துறிய, நீ சிரிக்கிற, எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லும் போது அதுல இன்னும் என்ன பண்ற இது போல சொல்லும் போது நான் நினைச்சேன், சின்ன ஒரு ரத்தத்துக்கே நம்ம எவ்வளோ பரவாயில்ல. கல்வாரி மலையில ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம அவன் நேரத்தில் எவ்வளவு புடைச்சிருக்கும். அதை நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? எவ்வளவு காயப்படும். கடைசி சொல்லுவாங்க, ஜலம் கூட நம்மளுக்கு சித்தப்படுது. அப்போ நினைக்கும் போதுதான், அப்போதான் அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் டைம், அந்த இது நினைக்கிற காரியம். அதை நம்ம அப்போ மட்டும் 40 நாள் அப்போ மட்டும் நம்ம எப்பவுமே அதை நினைக்கணும். ஆண்டவர் எனக்காக, நான் காலேஜில் எழுதினேன், ஆண்டவருக்காக எனக்கு எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரு. ஆனா ஒரு ரத்தத்தை சிந்தது நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம்.
இங்க போனா அவங்க அடிப்பாங்க, இங்க போனா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் பண்றோம். ஆண்டவருக்காக மறிக்கவும் நம்ம ஆயத்தமாகணும். நான் சொன்னேன், எந்த காலேஜ்ல எனக்கு படிப்பு வராது, எந்த காலேஜ்ல எனக்கு ஜோமானம் தெரியாதுன்னு சொன்னேன். முதல்ல அந்த காலேஜ்ல வர்ஷிப் லீடர் நான் ஆண்டவர் பேச வைத்தார். ஆண்டவர் என்ன பண்றாரு, மற்றவருக்கு போதனை செய்ய. இப்ப கூட நிறைய பேர் என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாமே போன் பண்ணி, ஆனா எனக்கு இதுல டவுட் இருக்குங்க, ஆனா நான் இது வரைக்கும் நான் தாழ்மையோட சொல்றேன், இது வரைக்கும் நான் பைபிள முழுசா படிச்சிருக்கிறேன், ஆனா அதுல இருக்கிற அந்த அறிவு என்கிட்ட இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு போதிப்பேன். அதுவே அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலா இருக்கும். ஆனா அவன் படிச்சிருப்பான், 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, தகுதி இல்லாத நம்ம என்ன பண்றாரு, தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க. தகுதி இல்லாத இந்த அடிமையும் ஆண்டவர்கள் நம்ம என்ன பண்றாரு, நிலைநிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நினைச்சு பாக்குறீங்க, ஆண்டுடைய அடிச்சுவடுகளை நான் நடக்க போறேன், அப்பா இந்த இரவு ஆண்டவரே ஒருவேளை நான் மனம் திரும்பலனா இந்த பிள்ளைகளை போல ஆண்டவரே, அப்பா நானும் ஆண்டவரே உம்மை மறுதலித்து உம்மை ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுபட முடியாத ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நேராக